மயிலாடுதுறையில் நடைபெற்ற தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கேபிஒய் பாலா, அரசியலுக்கு வர விருப்பமில்லை என்றும் கடைசி வரை மக்கள் சேவைதான் செய்ய விருப்பம் என்றும் தெரிவித்தார். லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இளைய தலைமுறையும் இந்தியாவும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கேபிஒய் பாலா, இயக்குநர் மந்திரமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் மந்திரமூர்த்தி, சினிமாவை சினிமாவாகவும் சீரியலை சீரியலாகவும் பார்க்க வேண்டுமே தவிர அவை உண்மை கிடையாது என பள்ளி மாணவர்களிடையே பேசினார். தொடர்ந்து உடல் உறுப்புகள் தானம் குறித்தும் அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பிரபல நடிகர்களின் குரலில் கேபிஒய் பாலா நகைச்சுவையாக பேசி காட்டியவற்றை மாணவர்கள் வெகுவாக ரசித்தனர். என்ன விஷயம் நடந்தாலும் என்னால முடியும் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் 10 ஆம்புலன்ஸ் தரேன்னு சொன்னேன், கூடி சீக்கிரம் 5 முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு இன்னும் மீதி முடிப்பேன். இவருக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைக்குது, இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் பண்றாரு, எப்படி பண்றாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்றாங்க. அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துறாங்க. என்கிட்ட காசு கொடுங்க, நான் என்ன பத்தி காண்டை வெளிப்படுத்துறேன். அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன். அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸ்ல எங்க முதியோர் ஹோம் இருக்கு, அந்த ஹோமுக்கு ஒரு மாசம் டேப்லெட் கூட வாங்கலாம். ஸோ காசை வந்து நீங்க வந்து காண்டை வெளிப்படுத்தாம என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டா இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன்.